வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை தாங்க பார்க்க போகிறோம். இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு எப்படி அரிசி ஊற வைக்கணும், எந்த வகையில் செஞ்சால் இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப நல்லதுங்க. அதாவது முடக்கு அறுத்தான், முடக்கு வாதம் இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்றப்ப அந்த முடக்கு வாதம் அறவே இல்லாமல் போகும். அதனால தான் இதுக்கு பேர் முடக்கு அறுத்தான் கீரைன்னு சொல்லி அது காலப்போக்கில் முடக்கத்தான்னு பேர் வந்துடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸும் சரி, நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப கிறிஸ்பியாக, நம்ம நார்மல் தோசையை விட இது பிடிச்சி போயிட்டுன்னா எல்லோரும் வீக்லி ட்வைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது தாங்க அந்த முடக்கத்தான் கீரை. இதுக்கு அரிசியெல்லாம் நான் ஊற வச்சுருக்கேன், அதெல்லாம் கடைசியாக சொல்கிறேன். இது முடக்கத்தான் கீரை, இது கொடி வகையை சார்ந்தது. இந்த மாதிரி தான் காய் இருக்கும். அடையாளம் காட்டுறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என் பையன் கூட கொஞ்சம் கூட பிரச்சனை பண்ணுறாரு, அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவரை நானும் எடுத்து காட்டுவேன்னு காட்டிகிட்டு இருக்காரு. இது ஊரில் கிராமத்தில் எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அப்பா அம்மா நான் ஊருக்கு வர அன்றைக்கி எனக்கு க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதை தான் நான் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் இது செஞ்சு கொடுத்தேன் எங்கள் வீட்டில். அதாவது இந்த சிஸ்டம்லேயே உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் முதுகு வலி, அதாவது உடல் சூடு இதெல்லாம் அதிகமாக இருக்கும், கை கால் கடுப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி தோசை, இந்த மாதிரி முடக்கத்தான் தோசை, முட்டி வலியெல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களாம் இந்த முடக்கத்தான் தோசை எடுத்துக்கலாம். வாதம் இருக்கவங்க தான் எடுக்கணும்னு இல்லை, உடல் வலி இருக்கிறவங்களும் இந்த தோசை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆஞ்சி இது நரம்பெல்லாம், அந்த நரம்பெல்லாம் எடுத்துடணுங்க. அப்போ தான் நம்ம அரைச்சோன்னா அந்த தோசை நல்லா நைஸாக கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா பிச்சுட்டு போயிடும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு 1/2 கிலோ அரிசி, அதாவது அரைப்படி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அரிசி 2 கைப்பிடி கீரைக்கு அரைப்படி அரிசி நீங்கள் போடணும். அப்போ தான் தோசை வார்க்கும்போது நல்லா நைஸாக வரும். இப்போ நான் கிரைண்டர் இட்லிக்கு மாவு அரைச்சேன், அதே கிரைண்டரில் தான் போடுறேன். என்னடா மாவாக இருக்கே கிரைண்டர்னு நினைக்காதீங்க. இட்லி அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் இதில் 1 கைப்பிடி அரிசி, 1 கைப்பிடி கீரை இப்படி மாற்றி போட்டோன்னா தான் ஸ்டக் ஆகாமல் ஓடும், ரன் ஆகும் கிரைண்டரு. இல்லைன்னா அப்படியே பிடிச்சிக்கும் கீரை மட்டும் போய். என்ன கிரைண்டரில் அரைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 2லேருந்து 2.5 கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பிடிச்ச புடின்னு சொல்லுவாங்க, அதாவது கை நிறைய கீரை எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓவராக கீரை சேர்த்துட்டு அரிசியை கம்மியாக சேர்த்திங்கன்னா தோசை அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்டரில் நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சில பேருக்கு தோசை கிறிஸ்பியாக வேணும், கொஞ்சம் குறகுறப்பாக வேணும்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ மாவை நல்லா அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு டேபிள் சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதாவது அரை கிலோ அரிசிக்கு நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மறுதிருப்பி நம்ம தோசை வார்க்கும்போது உப்பு பத்தலைன்னா நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், முன்னாடியே நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ மாவை நல்லா 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். கையால் கரைக்கிறதுனாலும் கரைக்கலாம். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நான் கையை அதிகமாக யூஸ் பண்ணலை. கையை அதிகமாக யூஸ் பண்ணால் ஓவராக புளிச்சு போயிடும், ஒரு டேஸ்ட்டு மாறிடும், கீரையோட அந்த தோசையோட டேஸ்ட்டு மாறிடும். வெயில் காலங்கிறதுனால ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இல்லை இதே மழை காலம்னா நீங்கள் நைட்டு சாயந்தரம் அரைச்சி வச்சுட்டு காலையில் செய்யலாம். மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு கோடு போட்டிங்கன்னா நடுவில் அப்படியே கோடு மாதிரி தெரியணும். அதுதான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன். இப்போ நல்லா கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி மூடி போட்டு நான் வச்சுட்டேங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வச்சாலே போதுங்க. இந்த அளவுக்கு புளிச்சா போதும். பாருங்கள், ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு புளிச்சா போதும். ரொம்ப ஓவராக புளிக்க வேண்டாம். ஓவராக புளிச்சா சாப்பிட முடியாது. இந்த மாவை இந்த அளவுக்கு புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான மாவை மட்டும் எடுத்து தோசை வாத்துக்கிட்டால் போதும். 2 நாள் வச்சுக்கலாம். காலையில் நைட்டு, மறுநாள் காலையில் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த மாவு வச்சுக்க முடியாது. ஏன்னா கீரை வகை அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சாலும் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், அதுக்கு மேலே நிறையா அரைச்சி வச்சுக்க வேண்டாம். ஒரு 1/2 கிலோ அரிசி அரைச்சிங்கன்னா 3 டைம்ஸ் நீங்கள் தோசை ஊற்றிடலாம். ஒரு 4 பேர் இருக்க வீட்டுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தோசை ஊற்றிருக்கேன் நான். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஊற்றிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெத்துன்னு ஊற்றிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு கார சட்னி, நல்லா தக்காளி சட்னி அரைச்சிட்டு இந்த முடக்கத்தான் தோசை செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் வாரத்தில் 2 நடை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப உடம்பு கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க, கால் எடுத்து அடியே வைக்க முடியல அப்படிங்கிறவங்கலாம்
ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, 30 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் முட்டி வலி கால் வலி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் கார சட்னி தான் அரைச்சிருந்தேன். இந்த முடக்கத்தான் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க.